ட்ரம்ப்போட டாரிஃப் ஃபார் இந்தியாவுக்கு எதிராக என்ன நிலைமையில் நிற்கிது அப்படின்னா, அது ட்ரம்ப்பையே தூக்கிட்டு போய் நடு ரோட்டில் நிறுத்திட மாட்டுக்கு அப்படின்னு அமெரிக்காலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் விரிவாக பார்க்க போகிறோம். நீ பாட்டு அநியாயத்துக்கு வாசித்து தொலையாத சாமி அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்வார்கள் சில பேர். ஆனால் இப்போ டேட்டாவே ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட் மாதம் சுமார் 6.7% எக்ஸ்போர்ட்டு தூக்கிடுச்சு. அது எப்படா ட்ரம்ப்போட ட்ரேட் வார்க்கு அப்புறம் தூக்குச்சு அப்படின்னா, தூக்குனதே இந்த ஆசாமியால் தான். காரணம் என்ன? இந்தியா மடங்கி போகல அமெரிக்காவுக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ஆள் இப்படிலாம் பண்ணி தொலைவேன் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால ரூட்டை வெட்டணும். சரி, நம்ம ரூட்டை வெட்டினாலும் எல்லா பையிலும் கேட்டை திறந்து வைக்கணும்ல. இந்த ஆள் தான் எல்லா பையில்ட்டையும் வம்பிழ்த்தான்ல. அப்போ எல்லா பையிலும் கேட்டை திறப்பான்ல. நம்மளே டிஷ்யூமில் இருந்த சீனாவுக்கு மெல்ல ஜன்னலை திறந்தோம். அவன் கதவே திறந்து வச்சு ரொம்ப காலமாக இருக்கேன், ப்ளீஸ் உள்ளே வாங்க அப்படின்னா. அப்போ மற்ற நாடுகள் கேட்கவே வேண்டாம். இந்த இடத்துல தான் இந்தியா தன்னோட மைலேஜை எடுத்துக்கிச்சு. அதுதான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். இன்னொன்று அப்படிங்கிறது, வருஷக்கணக்கில் ஒருத்தர் தடைகளில் தான் இருக்கான். ஏப்பா என்ன புதுசாக மேலே 30,000க்கும் மேற்பட்ட தடைகள் போட்டாயிலே அப்படின்னு கேட்டால் 10,000 கம்மியாக சொல்லிட்டேன். அது 39+ போய்கிட்டு இருக்கு. 2014 தடைகள் தான். அவன் ஏதோ ஆசைக்கு பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு வச்சுக்கிறான். நான் அதெல்லாம் உடச்சி போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா அங்கிட்டிருந்து கத்தும். அப்போ இந்தியா மட்டும் எப்படி, மற்ற நாடுகளும் எப்படி அப்படின்னா அதே வேலையை எல்லோரும் பார்ப்பான்ல, அதையும் பார்க்குறார்கள். இதுக்கு அப்பனுக்கு அப்பெல்லாம் வேணாம். பொதுவாகவே எக்ஸ்போர்ட்டில் எதையும் செஞ்சு போட்டியை கொண்டு போயிடுவாங்க. பிஸ்னஸ்ன்னு வந்தாலே தகடுத்தனம் உச்சம். தடைகள்லாம் போட்டு அடக்குனா கேட்கவா வேணும்? அதனால் இங்கிட்டிருந்து ரா மெட்டீரியல் தூக்கிட்டு போகிறது, அங்கிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அங்கிட்டு பைபாஸ் பண்ணுறது. இல்லை பொட்டியே செஞ்சு அனுப்பிச்சிடுவோம், ஸ்டிக்கரை மட்டும் மாற்றி மாற்றி ஒட்டு அப்படிங்கிற விஷயங்களும் நடக்கும். இதெல்லாம் இன்றைக்கி நேற்று கிடையாது, ரொம்ப காலமாக நடக்கும். அதை ஒன்றும் விரிவாக நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்தியா இந்த சம்பவமாக விரிவுபடுத்திடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிடைக்கிற கேப்பை பூரா ஃபஸ்ட் ரவுண்டு அடித்து தூக்கிட்டோம். அப்புறம் அடுத்த ரவுண்டு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது தாறுமாறாக ஒரு எக்ஸ்பான்ஷனை நோக்கி போயிடும். ஏன் அப்படின்னா, ஹிட் லிஸ்ட்டில் உள்ள நாடுகள், அதாவது சீனாவை நோக்கியே நம்மளோட வர்த்தகம் அப்படிங்கிறது கூடிடுச்சு. கணிசமான சதவீதம் கூட்டிட்டோம். யூஏஇ அடுத்து கேட்கவே வேணாம், பைப்பில் தான் எல்லா இடத்துலையும் டாப்பு, அவங்கிட்டையும் கூட்டிட்டோம். அடுத்து நெதர்லாண்ட்ஸ்லையும் கூட்டியிருக்கோம். இந்த மாதிரி பட்டியல் போய்கிட்டே இருக்குது. நம்மளை பெரிய அளவு நம்பி வாழ்கிறது யார் அப்படின்னா ஆப்பிரிக்கா தான். காரணம் என்ன? அமெரிக்கா அங்கே கொள்ளைக்காரன், ஐரோப்பாவும் கொள்ளைக்காரன், அதுக்கடுத்து யார்? சீனாவும் கொள்ளைக்காரன். அவனுங்க நம்பி இருக்கிறது ரஷ்யாவையும் இந்தியாவையும் மட்டும்தான். அந்த இடத்துலையும் நம்மளோட எக்ஸ்போர்ட்டை விரிவுபடுத்திக்கிட்டோம். எங்கே? அமெரிக்காவோட ட்ரேட் வாருக்கு அடுத்து. இந்த கணிசமான விரிவாக்கம் அப்படிங்கிறது அடுத்த ரவுண்டையும் நமக்கு திறக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இட்டாலி, ஆஸ்திரேலியா, இப்படி எல்லா பக்கமும் இந்த ஆள் ட்ரேட் வார் வச்சுருக்கான். அதே மாதிரி இந்திய நட்பு அப்படிங்கிறது ஒரு லாங் டர்மாக பயணிக்க சூப்பரான ஆட்கள். பெரிய அளவில் உறவுகளில் மாற்றத்தை நம்ம விரும்ப மாட்டோம். டீசெண்டாக கொண்டு போக தான் விரும்புவோம், பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டோம். அதை தாண்டி யாருமே அப்படி விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதில் வில்லங்கத்தை கூட்டுறது அமெரிக்கா, சீனா தான். 2 பேரும் வர்த்தகம் பண்ண வரேன் அப்படின்ட்டு அந்த நாட்டையே பிடிச்சி ஆட்டி வச்சுக்க தெரிவாங்க. அந்த வேலையெல்லாம் இந்தியா கிட்ட இருக்காதா? இது ஒன்று பத்தாதான் அந்த நாடுகளுக்கு. அதனால் ஈஸியாக தன்னோட விரிவாக்கத்தை நடத்திடலாம். ஃபஸ்ட் ரவுண்டே வெற்றிகரம். ஏன் அப்படின்னா, மல்டிபிள் லொக்கேஷன், ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துலலாம் கிடையாது, ஒரே திசையை நோக்கியும் கிடையாது. இப்படி ஏகபோக லொக்கேஷனை ரவுண்ட்லேயே தட்டிட்டோம். அதனால் தடைகள் அப்படின்னு போட்டாலே அதை அப்படின்னு இமீடியட்டாக இந்தியா நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர். அமெரிக்கானா அடங்கின மாதிரி கிடையாது. அடுத்து சினிமாவுக்கு வரி அப்படின்ட்டாங்க. பொதுவாகவே ரவுண்டு டாரிஃப் வாருக்குள்ளே ட்ரம்ப் ஏன் போகிறாரு அப்படின்னா, ஒருவேளை 5%லேருந்து 15% போயிட்டா அமெரிக்காவோட கடனெல்லாம் அடைக்கலாங்கிறது ஒரு பக்கம். ட்ரம்ப் உள்ளூரில் இன்கம் டேக்ஸையே தூக்கிடலாம் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட திட்டம். ஆனால் அதுவே பைத்தியம் பிடிச்சா எப்படி இருக்கும்? அந்த பைத்தியம்தான் இப்போ போய் அமெரிக்காவில் உள்ள படங்களை தயாரிக்காட்டி வரி அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறது. அதாவது அங்கேருந்து ஏன் எக்ஸிட் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த ரூட்டை பிடிச்சாதான் அங்கே உருப்பிட முடியும். ஏதோ ஃபஸ்ட்டு இது இன்கம் டேக்ஸை தூக்குறேன், கடனை கட்டுறேன், டாரிஃபை கூட்டுறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு நியாயத்தை பார்க்கலாம். அவனுக்கு, நமக்கு கிடையாது, அவனுங்களுக்கு. ஆனால் பைத்தியம் அப்படியே போய் முத்தி போய் எங்கே போச்சு அப்படின்னா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன், டாரிஃபை ஏற்று அப்படிங்கிற மாதிரி
வீணா போன தியரிக்குள்ளே ட்ரம்ப் போக ஆரம்பித்தார். காரணம் ஹாலிவுட்டில் எடுக்கிறதுலேருந்து ஓடி போகிறதுக்கு என்ன காரணம்? 7 கதைக்களமே அங்கே தான் நடக்குது. இட்டாலியில் நடக்கும்போது மொத்த இட்டாலியும் செட்டாக போட முடியும் அப்படிங்கிற சின்ன புரிதல் அதே மனுஷனுக்கு இல்லை. சரி, அதுக்கடுத்து ஏன் ஓடி போகிறேன்? ஏன் அமெரிக்காவில் எடுக்கவே முடியாதா? லேபர் காஸ்ட்டு உங்கள் அப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்களே கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது கூடி போச்சு. அமெரிக்காவில் கேமரா வச்சு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர் கட்டே ஆயிடுறான். நம்ம அந்தளவுக்கு மாறி போச்சு. இதெல்லாம் சமாளிக்கிறத விட்டுவிட்டு இல்லை நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னா ஹாலிவுட் சினிமாவோட மார்க்கெட்டும் வெளியிலையும் பெருசாக இருக்குது, பதிலுக்கு அவனும் போடுவேன்னு ஆரம்பித்தா நான் 200 போடுவேன்னு இவர் ஆரம்பிப்பார். இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி பேக் ஃபயர் ஆகும். அப்படி பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் நம்ம ஆகஸ்ட் மந்த் ரிப்போர்ட்டை தூக்கி காட்டிட்டோம். நம்ம ரிப்போர்ட்டை தூக்கி காட்டுறோம். ட்ரம்ப் இனிமேல் முக்கியமான எக்கனாமிக் டேட்டாலாம் வெளியிட மாட்டேன் அப்படின்ட்டார். ஏனே சைனாவை அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீ என்னையா சைனாவாகவே மாறுற? வர வர இந்த ஆளுக்கு புத்தி இல்லைன்னு எல்லோரும் சும்மா சொன்னோம். உண்மையிலேயே புத்தி இல்லாமல் போயிட்டான் நாட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா டாரிஃப் ஒன்னே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இடங்கள் கை வைக்க வேண்டியெல்லாம் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் வேஸ்ட்டு, டாரிஃபை கூட்டுவோம் அப்படின்னு கூட்டுறாரு. இது வீணா போன தியரி. ஏகப்பட்ட கம்பெனிகள் இந்த மாதிரி தியரியை ஃபாலோ பண்ணி கடைசியில் எந்த லூசு இந்த திட்டத்தை போட்டேன் அந்த சிஇஓ மாற்று, அந்த டிவிஷன் ஹெட்டை மாற்று அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் கம்மி அப்படின்னா ப்ரைஸை கூட்டு அப்படின்றவாங்க. வால்யூமை கூட்டணும் அப்படிங்கிறதே தோணி தொலையாது. அந்த மாதிரி ட்ரம்ப் இப்படி ஒரு நாட்டையே கொண்டு போவார் அப்படின்னா அந்த நாடு சிக்கி சின்னாபின்னம் ஆகுமான்னு கேட்டால் அமெரிக்கா பெரிய அளவு சிக்கி சின்னாபின்னம் ஆகும்லாம் சொல்ல முடியாது. நமக்கு பிடிக்கலைங்கிறக்காக அமெரிக்கா சிதறும் அப்படின்லாம் பேச முடியுமா? பேச முடியாது. சின்ன டேமேஜ் வரும். ஆனால் அந்த டேமேஜ் அப்படிங்கிறது கூட சுற்றி உள்ளவனுங்களையும் சுற்றி இல்லாதவனுங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இது பூராமே ஜென்ரலான கணக்கு தான். நீ வம்பு பண்ணால் உன்னை மீறி வளர முடியுங்கிறத இந்தியா உலகுக்கு காட்டிருச்சு. பொதுவாகவே இந்தியா ஒரு ரூட் எடுத்தால் அதே ரூட்டில் பயணிக்க இன்றைக்கி 1 டஜன் நாடுகள் இருக்குது. நமக்கு பிடிக்குதோ இதான் யதார்த்தமான உண்மை. இந்த டாரிஃப் பார்லையும் இந்தியா ரோடை போட ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஜெட்டு வேகத்துலேயும் பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னால் உலகமும் பயணிக்க ஆரம்பித்தா ட்ரம்ப்போட ஒட்டுமொத்த பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ட்ரம்ப் அதை அனுபவிச்சே தீரணும். காரணம் அவர்கிட்ட பிளான் பி, பிளான் சி, பிளான் இசட்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நான் போடுற ஒரே பிளானே வெற்றியோட உச்சத்துக்கு அமெரிக்காவையும் ட்ரம்ப்பையும் கொண்டு போகும் அப்படின்னு அவர் ஆழமாக நம்புகிறார். நம்பி தொலையட்டும். ஆனால் நினச்சதெல்லாம் சாதிக்காது. WWF ரிங்கு கிடையாது. உலகத்தில் உள்ள அம்புட்டு நாட்டுக்கும் வெள்ளை மாளிகை ஒன்றும் குலதெய்வம் கிடையாது. ஒரு பையன் கட்டுப்பட மாட்டான். கட்டுப்படுற மாதிரி வேணால் நடிப்பானே ஒழிய கட்டுப்படுவான அமெரிக்கா தப்பு கணக்கு போடுது. ட்ரம்ப்பும் தப்பு கணக்கு போடுறார். பொதுவாகவே கட்டுப்பட மாட்டாங்கன்னு அவனுங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற ரூட்டுகளை வெட்டுவாங்க. இந்த தடவை ரூட்டுகளை வெட்டலை. ட்ரம்ப் சிக்கிறார். செதற மாட்டார், சரண்டர் ஆவார். டிசைனாக சரண்டர் ஆவார். பொறுத்திருந்து பார்ப்போம்.